ஹாய், ஹலோ! வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் பைட்ஸ் தமிழ் குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கல்யாண வீட்டு ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்ட மசாலா. இத செய்றதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ இத நம்ம குக்கர்ல போட்டுட்டு, ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா அது வேகறதுக்குள்ள அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வேக வைக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஏன்னா அந்த தண்ணியோடு சேர்த்து தான் நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான வேகிற அளவுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போட்டுட்டு, இப்போ இந்த குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் ஒரு 3 விசில் வரட்டும். மூடி போட்டு குக்கர் மூடியாச்சு. விசில் வந்ததுக்கப்புறமா பார்ப்போம். இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு ஒரு செல் தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம். இந்த மசாலா தான் அந்த இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். அதனால இப்போ நல்லா மையாக பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டு வந்துடணும். ஹலோ! இப்போ குக்கர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே நம்ம அதை எடுத்துகிட்டு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். வந்தது இப்போ ஒரு பொட்டேட்டோ எடுத்து பார்த்தோம். கை வச்சு கட் பண்ணால் உடனே கட் ஆகுது. பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் க்ரீன் பீஸ் எல்லாம் நல்லா மசிஞ்சிட்டு, இப்போது இதை நம்ம என்ன பண்ணணும், எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அடுத்து அதை மசாலா ரெடி பண்ணலாம். அடுப்பில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடேறிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் ஊற்ற போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் கடலை எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். கடலை எண்ணெய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிட்டு, இப்போது நம்ம இதுக்கு தாளிப்பு போட போகிறோம். தாளிப்பு நிறைய போட மாட்டோம். வெறும் பெருஞ்சீரகமும் பட்டையும் தான் போடும். சீரகம் ஆல்ரெடி நம்ம தேங்காய்க்குள்ளே போட்டிருக்கனால கொஞ்சமாக போட்டுட்டு, பட்டை, அப்புறம் நம்ம ஒரு ஆனியன் ஃபுல்லாக பெரிய சைஸ் ஆனியனை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனை எடுத்துட்டு கொஞ்சம் சிம்பிள். நல்லா வெங்காயம் வதக்கிட்டு கருவேப்பிலை வச்சுக்கோம். நல்லா கிளீன் பண்ணி கருவேப்பிலை போட்டாச்சு. இது ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் வதங்கினா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம க்ரீன் பீஸு, பொட்டேட்டோ எல்லாமே அது நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அதை அப்படியே ஆட் பண்ணால் கூட போதும். அதனால இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம எல்லாம் மசாலா பொடி ஆட் பண்ண போகிறோம். அதையும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வதங்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான மசாலா மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் போட போதும். மிளகாத்தூள், மஞ்சள் பாக்ஸு ஒரு 2 சேர்க்கணும். ஏன்னா காரத்துக்கு நம்ம எதுவுமே போடலை. இந்த மிளகாத்தூள் மட்டும்தான் காரத்துக்கு போட்டிருக்கோம். அதனால் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உப்பு போட போகிறோம். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு, க்ரீன் பீஸை வேகிறதுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நம்ம இங்கே போட்டுருவோம். ஏன்னா அதில் உப்பு இருக்குது. காணாட்டி உப்பு தேவைப்பட்டுட்டுன்னா நிறைய போட்டுக்கலாம். முதல்ல நிறைய போட்டுட்டோன்னா ரொம்ப உப்பாயிரும். இதை போட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம
தேங்காய் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம், தேங்காய் பேஸ்ட். அதை போட்டுக்கலாம் இதில். அதை போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் 2 செகண்ட் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்சிருக்க பொட்டேட்டோவை ஆட் பண்ணிடலாம். பொட்டேட்டோவும் க்ரீன் பீஸும் அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது, அந்த தண்ணியோட சேர்த்தே நம்ம ஆட் பண்ணி பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு தேவையான அளவு சூப்பு போட்டுட்டு இன்னும் இந்த மசாலா, அந்த தேங்காய் இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் மெர்ஜாத வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வைக்கணும். அப்புறம் இதை இறக்கிடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே ஸ்டைல்லே இருக்கும். இப்போ 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக இறக்கிடலாம். நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான சுவையான பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா கல்யாண வீட்டில் வைக்கிற ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதான் நம்மளோட ஃபைனலாக வந்திருக்கிறது உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ மசாலா கல்யாண வீட்டு ஸ்டைலில். இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.